ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் ஒரு புதுசாக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். சேனலோட நேம் இந்து வித் லைஃப் ஸ்டைல். நான் என்னோடய லைஃப் ஸ்டைல் பற்றி தான் போட போகிறேன். ஸ்பெசிஃபிக்காக இது அது அப்படின்லாம் என்கிட்ட எதிர்பார்க்க வேண்டாம். நான் காமனாக குக் பண்ணுறது, நான் அவுட்டிங் போகிறது, என்னோடய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குங்கிறது தான் போட போகிறேன். நீங்கள் எல்லோரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன், நம்புகிறேன். என்னோடய சேனலோட நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் தென் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன் உங்கள்கிட்ட இருந்து. தென் ஏதாவது என்கிட்ட பிடிக்கலனாலும் சரி, பிடிச்சிருந்தாலும் சரி, கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நான் அதை கண்டிப்பாக பார்ப்பேன், அதை நான் ரெக்டிஃபை பண்ணிக்குவேன். ஓகே, நம்ம இன்றைக்கி என்ன பார்க்கலான்னு நம்ம பார்ப்போம். எனக்கு ஆக்சுவலி ரொம்ப ஹேர் ஃபால் இருக்குது, இன்னமும் இருந்துட்டு தான் இருக்குது. நான் எதை விஷயத்த ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ எனக்கு ஹேர் ஃபால் குறைஞ்சிருக்கு. அது என்ன நான் ஆக்சுவலி பண்ணுவேன்னா, ஒரு பேக் போடுவேன், ஹேர் பேக் போடுவேன். அது வந்து எனக்கு வந்து ரொம்பவே குட் ரிசல்ட் கொடுத்துட்ருக்குது. இப்போ அதை நம்ம பார்க்கலாம். என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து வெந்தயம். ஆக்சுவலி எல்லாருக்குமே தெரியும் வெந்தயத்தோட பயன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. வெந்தயம் வந்து நம்மளோட பாடியை ரொம்ப குளிர்ச்சியாக வச்சுக்கும். அதுவும் இந்த வெயில் காலத்துக்கு நம்ம பாடி கூலிங்காக இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். எனக்கு பாடி ஆல்ரெடி வந்து ஹீட்டான பாடி தான். ஸோ நான் வெந்தயத்தை கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கிட்டேன். நேற்று நைட்டே ஊற வச்சுட்டேன். இது நல்லா ஃபுல்லாக வாட்டரில் ஊறி உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நான் நல்ல பதமான இதுக்கு வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன எடுக்க போகிறோம்னா, ஆலோவேரா ஜெல், கத்தாழை எடுக்க போகிறோம். நான் கத்தாழை செடி மேலே வச்சுருக்கேன், வாங்க நம்ம போய் பார்ப்போம். ஓகே, ஒரு வழியாக நம்மளோட ஆலோவேரா செடி பக்கத்தில் நம்ம வந்துட்டோம். ஆக்சுவலி நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கோம். எங்களோட செடி எங்கே இருக்குன்னா மேலே மாடியில் இருக்குது. ஏன்னா இதுதான் எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது. செடியும் அது நல்லா சன்லைட் பட்டு நல்லபடியாக வளருது. இப்போது இதில் நான் வந்து ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும் பாருங்கள், நான் ஆல்ரெடி ஹாஃபாக கட் பண்ணி வச்சுருப்பேன். ஏன்னா நான் வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக இந்த ஆலோவேரா பேக் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு உண்மையுமே நல்ல ரிசல்ட் இருக்குது. ஓகே, நான் இன்றைக்கி ஆல்ரெடி நான் ஒன்லி ஆலோவேரா மட்டும் யூஸ் பண்ணேன்னா நான் இருக்கிறதுலே நல்ல பெரிய கத்தாழையாக எடுத்துப்பேன். நான் வெறும் இன்னைக்கு கத்தாழை மட்டும் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. நான் மற்ற இன்க்ரீடியன்ஸும் யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் சின்ன சைஸாக இருந்தால் போதும் எனக்கு. ஏன்னா நம்ம வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்த அந்த ஃபெனுக்ரிக் வெந்தயம் கூட நமக்கு குளிர்ச்சியானது தான். ஒரே டயத்தில் நிறைய குளிர்ச்சியான விஷயங்களை எடுத்துக்கிட்டாலும் நமக்கு கோல்டாக மாறிடும். அதுவும் இப்போ இருக்கிற கோவிட் வைரஸ்க்கு நம்ம சளி பிடிக்காமல் நம்ம தான் நம்மளோட உடம்பை பார்த்துக்கணும். இது எனக்கு போதும். உங்களுக்கே தெரியும் இந்த இடத்துல எல்லோ கலரில் லிக்யூட் மாதிரி வருது. எப்போதுமே நீங்கள் ஆலோவேராவை கட் பண்ண உடனே நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. ஒரு 15 மினிட்ஸ் இல்லைனா 5 மினிட்ஸ் இதை அலோவ் பண்ணிவிடுங்க. இதில் இருக்கிற இந்த எல்லோ கலர் ஜெல்லி உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். எல்லோ கலர் ஜெல்லி வந்து ஃபுல்லாக ரிமூவ் ஆனதுக்கு அப்புறமா அந்த ஜெல்லி ஃபுல்லாக அது வந்து வடிஞ்சிரும். நம்ம வச்சுட்டோம், அமைதியாக வச்சுட்டோம் அப்படின்னோம்னா அந்த ஜெல்லி வடிஞ்சிரும். வடிஞ்சதுக்கப்புறமேல லைட்டாக வாஷ் பண்ணிக்கோங்க. லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு எப்போதும் போல தான் பேசிக்காக எல்லாத்துக்குமே தெரியும் இல்லையா, இதை கட் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சரி, ஓகே. நம்ம மொத்தம் 3 இன்க்ரீடியன்ஸ் போடுவேன்னு சொல்லலை, இப்போ சொல்கிறேன். 3 இன்க்ரீடியன்ஸ் தான் போட போகிறேன். ஒன்று வந்து ஃபெனுக்ரிக், ஃபஸ்ட்டே நான் காட்டிட்டேன், நேற்று நைட்டே ஊற வச்சுது. ரெண்டாவதாக பார்த்தோன்னா அலோவேரா ஜெல். நான் இந்த ஜெல் வந்து இந்த எல்லோ கலரிஷ் ஃபினிஷ் ஆகிற வரைக்கும் நான் வச்சுருக்கேன் அப்படியே. நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா வேப்பிலை செடியும் நம்ம வீட்டு பக்கத்துலேயே இருக்குது, அதனால் நான் அதை எடுத்துப்பேன். உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக ஆலோவேரா கிடைக்கல அப்படின்னா நிறைய இப்போ வந்து ஜெல்லாம் அவைலபிளாக இருக்குது, உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, நான் இப்போ வந்து சொன்ன மாதிரி நீம் ட்ரீ பண்ணிட்டேன். எங்கள் வீடு பக்கத்துலேயே, நம்ம வெளியே வந்து நிற்கிற இடத்துலேயே எனக்கு நீம் ட்ரீ இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாக இருக்குது. இங்கே நல்லா காற்றும் வரும். நான் எனக்கு தேவையான அளவுக்கு இலை பறிச்சுக்கிறேன். வேப்பிலையோட குணமும் எல்லாத்துக்கும் தெரியும். இது வந்து நம்ம மண்டையில் வந்து ஒடுகு இருந்தாலும் போக்கிடும், அரிப்பு எல்லாத்தையுமே இது சால்வ் பண்ணும். ப்ளஸ் குளிர்ச்சியும் கூட. எகெயின் அண்ட் எகெயின் இந்த பேக்கோட ஸ்பெஷலே என்னன்னு பார்த்தோம்னா நம்ம பாடியை கூலிங்காக வச்சுக்கும். நமக்கு வந்து இந்த ஹீட்டு, வெயில் வேறு ஓவராக இருக்குது, இந்த ஹீட்டுக்கு இது ரொம்ப நல்லது. வாங்க நெக்ஸ்ட்டு நம்ம எப்படி இந்த 3 மிக்ஸ் பண்ண போகிறோம் பார்ப்போம்.
ஓகே, நம்ம மேலேருந்து கட் பண்ணிட்டு வந்த ஆலோவேராவை வந்து நல்லா நீட்டாக பீல் பண்ணி எடுத்துட்டோம். நான் சொன்ன மாதிரி எனக்கு இந்த சைஸ் அலோவேரா போதும். ஒரு சிலருக்கு ரொம்ப லாங் அண்ட் அடர்த்தியான ஹேர் இருக்கிறவங்க வந்து பெரிய அலோவேரா கூட எடுத்துக்கலாம். நான் வெட்டியிருக்க அலோவேராவை போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு நான் பறிச்சிருந்தேன் இல்லையா வேப்பிலை வந்து பொடுகுக்கெலாம் ரொம்ப நல்லது. வேப்பிலை போட்டுக்கிறேன். தென் நான் ஆல்ரெடி வாட்டரில் ஷோக் பண்ணி வச்சுருந்த ஃபெனுக்ரிக் எடுத்துக்கிறேன். இது நல்லா ஊறிடுச்சு. இதையும் இந்த பேக்கோட மெயின் இன்க்ரீடியன்ஸே வந்து ஃபெனுக்ரிக் தான். ஓகே, இது நம்ம போய் நெக்ஸ்ட்டு கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். நல்லா ஃபைனாக அரைச்சிருக்கேன். நல்லா என்ன சொல்கிறது, ரொம்ப சாஃப்டாக இருக்குது. எந்த ஒரு விதத்துலையும் திப்ளியா அப்படிலாம் இல்லாமல் நல்லா ஃபைனாக அரைச்சாச்சு. இதை இப்போ நம்ம தலையில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் வச்சுருந்தா போதும். 15 மினிட்ஸ் நல்லா வச்சுட்டு நீங்கள் இதை குளிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து தலைமுடி நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். உங்களோட தலைமுடியோட வேருக்கும் நல்லா சத்தாக இருக்கும். அதாவது முடி வந்து ரொம்ப கொட்டாது, நல்லா ஸ்ட்ரென்த்தாக மாறிடும் ஹேரு. இதை வந்து வீக்லி ஒன்ஸ் இல்லைன்னா வீக்லி ட்வைஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து இந்த சைனஸ் ப்ராப்ளம் இருக்கவங்களாம் வந்து அதிகம் யூஸ் பண்ண வேணாம். ஏன்னா இதில் இருக்கிற எல்லாமே குளிர்ச்சியானது, அவங்களுக்குலாம் ஒத்துக்காது. மேக்ஸிமம் இப்போ வந்து என் பாடி ரொம்ப ஹீட்டாக இருக்குது அப்படிங்கிறவங்க வந்து ஒரு 30 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. மற்றபடி யாராக இருந்தாலும் ஒரு 15 மினிட்ஸ் வச்சுருந்தா போதும். ஏன்னா இப்போ நம்ம வந்து கோவிடுக்காக பயந்துட்டுருக்கோம், சளி பிடிச்சிக்கும் அப்படின்லாம் இருக்குது. அதனால நம்ம வந்து கொஞ்ச நேரம் வச்சுருந்தா போதும். ஓகே, இதை நான் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா என்னோடய தலைமுடியில் அப்ளை பண்ண போகிறேன். நல்ல வகுடு எடுத்து நல்ல தலையோட உச்சியில் நல்ல தலை முடியில் அப்பணுங்கிறது கிடையாது, உங்களோட முடியோட அடி வேரில் நல்லா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா தலைமுடியோட அடியில் நல்லா மண்டையில் வந்து நல்லா படுற மாதிரி எல்லா பக்கமும் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் அன்றைக்கி மிரர் பார்க்காம அப்ளை பண்ணுறேன். மற்றவங்களாம் வேணும்னா கண்ணாடியை பார்த்து நல்லா பொறுமையாக நிதானமாக அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா குளிச்சுட்டு வந்துட்டேன். குளிச்சுட்டு வந்தோடனே என்னோடய ஹேர் பார்க்க இப்படி தான் இருக்குது. அந்த பேக் நல்லா ஒர்க் அவுட் பண்ணியிருக்கு ஹேரை. எனக்கு நல்லா உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு வீடியோ போடும்போது தெரியும், பிஃபோர் நான் குளிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தேன்ட்டு. நல்லா ஆயிலிஷாக இருந்தது, ஏன்னா நான் ஆயில் அப்ளை பண்ணியிருந்தேன். இன்றைக்கி நான் ஆக்சுவலி ஷாம்பு போடவே இல்லை, போடாமலே என்னோடய ஆயில்லாம் இல்லை. நல்ல வெந்தயம் வந்து நல்ல ஹேரை வந்து சாஃப்ட் பண்ணிடுச்சு. நல்ல பஃப்னிஷ் நல்லா சாஃப்டாக இருக்குது, தொடவே நல்லா இருக்குது. இதான் என்னோடய ஃபைனல் லுக். நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு சிலருக்கு வந்து எனக்கு வந்து வெந்தயத்தோட ஸ்மெல்லு, கத்தாழை வேப்பிலையோட ஸ்மெல்லாம் பிடிக்காது, எனக்கு கொஞ்சம் ஹெட் பெயின் வர மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து லைட்டாக ஷாம்பு யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு ஆக்சுவலி அந்த ஃப்ளேவர்லாம் பிடிக்கும், அதனால நான் வந்து வெறும் அப்படியே வாஷ் மட்டும் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஷாம்பு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பேக் வந்து எல்லாருமே ட்ரை பண்ணலாம். ஜென்ட்ஸ்னாலும் சரி, பசங்கனாலும் சரி, லேடிஸ், சின்ன குழந்தைங்க எல்லாமே யூஸ் பண்ணலாம். ஆனால் டைமிங் மட்டும் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ குழந்தைங்களுக்குலாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் மட்டும் வச்சுக்கோங்க. மற்றபடி நார்மலாக 15 மினிட்ஸ் யாராக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, உங்கள் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். என்ன மாதிரி ஹேர் க்ரோத்துக்கு ட்ரை பண்ணுற எல்லாத்துக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் மை சேனல் and like, share with your friends. Bye.